Welcome to Max Vaathi by Gangadharan. In this video, application based sums on quadratic equations ஒரு 2-3 sums solve பண்ணிருக்கோம். So இந்த 2-3 sums எப்படி solve பண்ணிருக்காங்கன்னு பார்க்கறத தாண்டி அந்த sums உள்ள கான்செப்ட் என்னன்றதை in depth அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த क्वेश्चन பாருங்க, find two consecutive positive integers sum of whose squares is 365 ன்னு சொல்றாங்க. அப்ப first positive integer வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டிங்கனா நாம என்ன வெச்சுக்கலாம் x னு வெச்சுக்கலாங்க. அப்ப consecutive integer என்னவா இருக்குங்க? consecutive integer வந்து என்னவா இருக்கும்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது x + 1 ஆ இருக்கும். கரெக்ட்டா இல்லீங்களா? x + 1 ஆ இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணலாம்? அவன் என்ன சொல்றான்? அதாவது sum of whose squaresனா first integer ஸ்கொயர் பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த integer ஸ்கொயர் பண்ணுங்க. x + 1 the whole square. இதோட sum வந்து எதுக்கு ஈக்குவல்ங்க? 365 க்கு ஈக்குவல். இங்க பாருங்க. Sum of the squares of an integer and its consecutive integer is 365. அப்ப என்ன ஆகும்? x² plus இது a plus b the whole square format. அப்ப a² plus b² plus 2ab is equal to 365. அப்ப 2x² plus 2x minus 364 is equal to 0. அப்ப என்ன ஆகுங்க? x² plus x minus 182 equal to 0. இது ஒரு quadratic equation ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஈக்குவேஷன் மட்டும் ஃபார்ம் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லலை, அவன் அந்த நம்பர் என்னன்னு கேட்குறான். அப்போ நல்லா கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -182 வரணும், அதே நேரத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் +1 கிடைக்கணும். அப்போ இது எப்படி போடலான்றதை சொல்லித்தர கவனிங்க. ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது? 182. இதை நம்ம டக்குன்னு யோசிக்கிறது கஷ்டமாச்சுன்னா ஸ்மாலஸ்ட் ஃபேக்டரை வெளில எடுத்துருக்கோம். 2ஆல் டிவைட் ஆகுது, வெளில எடுத்துடுறோம். அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 9 2s 18 1 2 is 2. இப்போ 91 × 2 182. 91 +2 -2 பண்ணால் எனக்கு +1 கிடைக்காது. அப்போ இது என்னோட ஃபேக்டர் கிடையாது. அப்போ இது தெரிகிறது சின்ன ஃபேக்டர் எடுக்கிறோம், 7 எடுக்கிறோம். 3 எடுக்க முடியாது கரெக்டாக. அப்போ 7 எடுக்கிறோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 7 is 7 2 3 7s are 21. இப்போ இங்கே பாருங்கள், 7 2s are என்ன? 14. 7 2s are என்ன? 14. 14 × 13 என்ன? 182. 14 minus 13 என்ன? 1, which is possible. அப்போ 14 × 13. அப்போ இங்கே என்ன சைன் இருக்கு? ப்ளஸ், அதை பெரிய நம்பருக்கு போடுறேன். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே என்ன சைன் போடுறேன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் போடுறேன். செக் பண்ணி பார்த்துருங்க. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், வெரி குட். ப்ளஸ் 14 minus 13 +1, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ சம் போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா x + 14 = 0ன்றது ஒரு இது. அப்போ எக்ஸோட வேல்யூ -14 ஆர் எனக்கு என்ன இருக்கும்? x - 13 = 0ன்றது வருது. அப்போ x = +13. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அவன் தெளிவாக கொடுத்துட்டு என்னதுங்க? பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துட்டான். அப்போ கண்டிப்பாக -14 நம்மளோட ஆன்சராக இருக்கவே முடியாது. அப்போ த நம்பர் இஸ் 13. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? x + 1 14. ஸோ திஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, the altitude of a right triangle is 7 cm less than its base. If the hypotenuse is 13 cm, find the other two sides. அப்போ இங்கே பாருங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க? altitude is 7 cm less than its baseனா அவங்க hypotenuse வந்து 13 cm கொடுத்துட்டாங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ நான் பேஸ் வந்து எவ்வளோன்னு அசியூம் பண்ணாலும் let it be x சென்டிமீட்டர். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆல்டிடியூட்னா இந்த பர்பண்டிகுலர் ஹைட் லென்த், ஏன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால அந்த ஆல்டிடியூட் வந்து 7 cm லெஸ் தேன் இட்ஸ் பேஸ்னா பேஸ் x சென்டிமீட்டர். இது என்னவா இருக்கும்? x - 7 இருக்கும். x - 7 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு பைத்தாகரஸ் தியரம் தெரியும். அப்போ பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுப்பா? பைத்தாகரஸ் தியரம் படி அதாவது let it be a b c. அப்போ நம்ம என்ன பண்ணலாங்க? அதாவது AC square is equal to AB square plus BC square. இப்போ AC square எவ்வளோ? 13 square, that is 169. AB square வந்து எவ்வளோ? x - 7 the whole square plus BC square எவ்வளோ? x square. அப்போ பாருங்க, 13 square 169 is equal to a minus b the whole square. A square plus b square minus 2ab. 2 × 7 14 × x plus x square. அப்போ 169 is equal to x square plus x square 2x square, ஓகே, plus 49 minus 14x. பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயருங்க minus 14x. இப்போ
ப்ளஸ் 49 மைனஸ் 169 இருக்குது. அப்போ மைனஸ் 9 9 0 போயிடும். 60 40 20 அப்போ 120 சரிங்களா ஈக்குவல் டு 0. அப்போ செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 60 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 60 வரணும், ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் மைனஸ் 7 வரும். அப்போ 12 5 60ங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன சைன் இருக்குன்னு பார்க்குறோம். இங்கே மைனஸ், அதை எடுத்து பெரிய நம்பருக்கு போட்டுரும். அப்புறம் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே என்ன சைன் போட்டுருக்கோம், அதுக்கு ஆப்போசிட் சைன் ப்ளஸ். செக் பண்ணிடுங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் 12 ப்ளஸ் 5 மைனஸ் 7, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ என்னன்னா, அப்போ எக்ஸ் மைனஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1 12 இருக்கணும், ஆர் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குங்க, மைனஸ் 5 இருக்கணும். பட் லென்த் cannot be நெகட்டிவ்ங்க சரிங்களா. அப்போ என்னதுங்க, அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த அதர் டூ சைட்ஸ். எக்ஸ்ன்றது என்னது, பேஸ். அப்போ பேஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆல்டிடியூட் ஏபி வந்து என்னன்னா எக்ஸ் மைனஸ் 7, 12 மைனஸ் 7 தட் இஸ் 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, a cottage industry produces a certain number of toys in a day. The cost of production of each toy in rupees was found to be 55 minus the number of toys produced in a day. On a particular day, the total cost of production was 750 rupees. We would like to find out the number of toys produced in that particular day. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யாருன்னு பாருங்கள். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் was found to be 55 minus the number of toys produced in a day. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் a day டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்டு பர் டே வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்னு வச்சுக்கிறேன், அதை இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்கு, 55 மைனஸ் த நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ்ட் பர் டே. அப்போ நம்பர் ஆஃப் டாய்ஸ் ப்ரொடியூஸ் பர் டே வந்து எக்ஸுங்க. அப்போ அதுலேருந்து 55 மைனஸில் இருக்காமா, அப்போ எக்ஸ் மைனஸ் 55. அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாயை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் 55 எடுத்துக்கலாம் சரிங்களா. இதை இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இது நம்ம என்டையர் வேல்யூ எதுன்னு அசியூம் பண்ணலாம், ஒய்ன்னு கூட அசியூம் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஈச் டாயை நான் ஒய்ன்னு அசியூம் பண்ணால் அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், எக்ஸ் மைனஸ் 55க்கு ஈக்குவல், அவ்வளோதான். அதே நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன் அ பர்டிகுலர் டே த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாஸ் 750னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னது, மொத்தம் எவ்வளோ டாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு டாய் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க, 750 ருபீஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ எம் சப்ஸ்டிடியூட்டிங், அதாவது எக்ஸ் மைனஸ் 55 இன் பிளேஸ் ஆஃப் ஒய்ங்க. அப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 55 இஸ் ஈக்குவல் டு 750. பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 55x இஸ் ஈக்குவல் டு 750. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 55x மைனஸ் 750 ஈக்குவல் டு 0. அப்போ இது வந்து என்னதுங்க, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ நான் சொல்லிக் கொடுத்த ஷார்ட்கட் மெத்தடில் இதை எப்படி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷனை நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு 10th போர்டு எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்குறாங்க. அப்படின்றப்ப 3 மார்க் அண்ட் 2 மார்க்கில் அதிகமான கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்க. நிறைய சம்ஸ் உங்களுக்காகவே நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு ஒரு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.